அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு மாங்கல்ய தோஷம் உள்ள பெண் ஜாதகம். இந்த வீடியோ தலைப்பு பிடிக்காதவங்க தயவு செய்து பார்க்காதீங்க. இந்த வீடியோ தலைப்பு திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜாதகிக்கு மாங்கல்ய பலம் இல்லை. ஜாதகியுடைய கழுத்தில் திருமாங்கல்ய கயிறு தங்காது. கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும்போது வாய் சண்டை கை சண்டையாக மாறி குடும்ப பிரச்சனையின் காரணமாக குடும்ப வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் பாதிக்கும். கழுத்தில் இருக்கும் தாலி கயிறு பிடிக்காது. கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து எந்த சுப காரியத்தில் செல்வதாக இருந்தாலும் வீட்டில் ஒரு பிரச்சனை, அதுவும் முடிஞ்சு போன பிரச்சனை மீண்டும் உருவாகும். திருமண பொருத்தம் விஷயத்தில் ஏமாந்தால் வாழ்க்கை துணை விஷயத்தில் பாதிப்பு உறுதி. கணவன் ஜாதகத்தை விட மனைவி ஜாதகத்தில் தோஷங்கள் அதிகமாக இருந்தால் மனைவியால் கணவனுக்கு நிம்மதியும் நன்மையும் யோகமோ லாபமோ அதிர்ஷ்டமோ மகிழ்ச்சியும் இருக்காது. நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் போராட்டமான வாழ்க்கையும் தான் மனைவி மூலமாக மரண வேதனை கணவன் அனுபவிப்பான். மாங்கல்ய தோஷம் உள்ள பெண் ஜாதகம். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கணவன் புத்திசாலியாக இருந்தால் மனைவியிடமிருந்து விவாகரத்து வாங்கிக் கொள்வான். கோழையாக இருந்தால் மனைவி மூலமாக ஏற்படும் துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்வான். மாங்கல்ய தோஷம் என்பது ஜாதகியுடைய உயிருக்கு ஆபத்து இல்லை. ஜாதகியுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் தராது. கணவனுடைய உயிருக்கு தான் ஆபத்து கொடுக்கும், கண்டத்தையும் கொடுக்கும். ஜாதகி தாய்மை அடைந்த பிறகுதான் மாங்கல்ய தோஷம் வேலை செய்யும். இந்த தோஷத்திற்கும் புத்திர தோஷத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். புத்திர தோஷம் என்பது வேற, செவ்வாய் தோஷம் என்பது வேற, மாங்கல்ய தோஷம் என்பது வேற. ஓகேங்களா? தீர்க்க சுமங்கலி யோகம் இல்லை என்பது அது வேற. ஸோ இது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்க தலைப்பு மாங்கல்ய தோஷத்தை பற்றி தான் பேச வரேன். அதனால மாங்கல்ய தோஷம் எப்படி இருந்தால் பாதிப்பு கொடுக்குறது கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். அதாவது இந்த தொழில் கூட கொஞ்சம் ஆபத்தான தொழில் தாங்க. நான் ஜோதிட தொழிலை சொல்கிறேன். சில ஜோதிடர் சொல்கிறது கிளைண்ட் எடுத்துப்பாங்க, சில ஜோதிடர் சொல்கிறது கிளைண்ட்டு நம்ப மாட்டாங்க. பாதிச்சதுக்கு அப்புறம் தான் அது உண்மைன்னு உணர்ந்ததுக்கப்புறம் தான் திரும்ப ரெண்டாவது திருமணத்தை பற்றி கேட்க வருவாங்க. எது எப்படியோ நம்ம உண்மை சொல்ல வேண்டியது உண்மையான ஜோதிடருடைய கடமை. என் கடமை நான் கரெக்டாக செய்கிறேன். என் பேச்சு கேட்குறது கேட்காம இருக்குது அது அவங்களுடைய விருப்பம். ஐ டோன்ட் கேர். எந்த தொழில் எடுத்து செய்தாலும் முதலில் அனுபவம் தான் கிடைக்கும், அப்புறம்தான் லாபம் கிடைக்கும். ஜோதிடத்துறை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியம் இருந்தால் யாரும் எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் பிழைச்சிக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் இரவும் பகலும் நவகிரகத்தை நேசிக்கக்கூடிய உலகத்திலே ஒரே ஜோசியர் நான் தான். நான் ஒவ்வொரு வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல காரியம் பண்ண மன திருப்தி எனக்கு எப்பவுமே உண்டு. இந்த வீடியோ தலைப்பு எத்தனை ஜோதிட போய் சேருதோ அத்தனை பேருக்கும் பயன்படும். கவலை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் கார்த்திக் பாபு மட்டும்தான் அப்படின்னு என்னுடைய மனசாட்சிக்கு அடிக்கடி மன தைரியத்தை கொடுப்பவன் நான். நல்ல மனிதர்களுடைய ஞாபகார்த்தம் எப்பவுமே நம்ம மனசுக்குள் இருக்கணும். உண்மையான பாசம் காசு விஷயத்தில் கணக்கு பார்க்காது. உண்மையான ஜோசியர் கிளைண்ட் ஜாதகம் பார்த்து பலன்கள் அதிகமாக எடுத்து சொல்லுவதில் கணக்கு பார்க்க மாட்டார். போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே வர லெட்டரு போஸ்ட் ஆஃபீஸ் முத்திரை இல்லாமல் வெளியே வராது. அதே மாதிரி தான் ஜாதகம் பார்க்க வந்த என்னுடைய கிளைண்ட்டு எனக்கு தட்சணை கொடுத்த பிறகு என்னுடைய விசிட்டிங் கார்டு இல்லாமல் வெளியே போக மாட்டாங்க. எனக்கு புகழ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னுடைய கிளைண்ட்டுக்கு புகழ்ந்து பேசுவதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? திருமணமான ஒரு பெண் ஜாதகம். ஜாதகத்தில் தீர்க்க சுமங்கலி யோகம் உண்டு. இப்போ எப்படி புகழ்ந்து பேசுறேன்னு பாருங்க. நான் கிளைண்டிட்ட சொல்கிற விஷயத்தை தான் இங்கே உங்ககிட்ட பேசி காமிக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. கல்யாணம் என்பது ஒரு புனிதமான பந்தம். புருஷன் பொண்டாட்டி என்பது ஒரு தெய்வீக சொந்தம். சாஸ்திரம், சம்பிரதாயம், கலாச்சாரம், திருமண பண்டம் இதெல்லாம் பெண்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய திருமாங்கல்யத்தில் அடங்கியிருக்கு. தாலி என்பது திருமணமான பெண்களுக்கு கிடைத்த ரொம்ப புனிதமான
சின்னம். உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் உண்டுங்க. ஓகே, குட். லலலலலா லலா லலலலலலா லலலலலா லலா லலலலலலா லல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 
பிறகு யூடியூபர் ஜாதக பலனு சொல்லுவான், சூட்சமத்தையும் வெல்லுவான். கிளைண்ட் ஜாதகம் பார்த்த பிறகு யூடியூபில் போடுவான். இப்படிதாங்க என்னுடைய மனசாட்சியோட ஜாலியா பாடிட்டு இருப்பேன். வாங்க இன்றைய வீடியோவின் தலைப்புக்குள் செல்வோம். மாங்கல்ய தோஷம் உள்ள பெண் ஜாதகத்தை பார்ப்போம். என்னுடைய ஸ்டைல சொல்லணும்னா எனக்கு ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7ஆம் அதிபதி நின்ற சாரநாதன் குரு 7ஆம் இடத்தையும் 7ஆம் அதிபதியையும் பார்ப்பதால் ஜாதகிக்கு திருமணம் உண்டு. பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு பாதகஸ்தானத்தில் 7ஆம் அதிபதியும் செவ்வாயும் இருப்பதால் ஜாதகிக்கு தன்னுடைய கணவனை பிடிக்காது. பெண் ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி செவ்வாய் அஸ்தங்கம் அடைந்து சாரநாதன் 3இல் இருப்பதால் இது மாங்கல்ய தோஷம் ஜாதகம். 8இல் இருக்கும் கேதுக்கு மாரகாதிபதி அஷ்டமாதிபதி காலப்பகை குரு சந்திரன் செவ்வாய் தொடர்பு 9இல் இருப்பதால் தீர்க்க சுமங்கலி யோகம் ஜாதகிக்கு இல்லை என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதியுடன் சூரியன் செவ்வாய் சேர்க்கை எங்கிருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கும். 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானம். 8ஆம் இடத்தில் காலப்பகை கிரக சேர்க்கையும் வேதகன் கிரக சேர்க்கையும் இருப்பதால் அது 8ஆம் அதிபதியுடைய மூலத்திரிகோண வீடாக இருப்பதால் ஜாதகிக்கு மாங்கல்ய தோஷம் உண்டு. 8இல் இருக்கும் அனைத்து கிரகமும் கேது சாரம். சாரநாதன் கேது லக்னத்தில் நீசம். இதில் 7ஆம் அதிபதி செவ்வாய் அஸ்தங்கம். மேலும் 3ஆம் அதிபதி சந்திரனும் புதனோ கழுத்து குறிக்கும். இந்த இருவரும் கேது சாரம் பெற்று கேது லக்னத்தில் நீசமாக இருப்பதால் ஜாதகியுடைய கழுத்தில் திருமாங்கல்ய கயிறு தாலி கயிறு தங்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பெண் ஜாதகத்தில் மங்களக்காரன் செவ்வாய் 8இல் நீசம் பெற்று பாதகாதிபதி மாரகாதிபதி வேதகன் புதன் சாரத்தில் இருப்பதால் ஜாதகிக்கு மாங்கல்ய தோஷமும் செவ்வாய் தோஷமும் உண்டு. திருமணத்திற்கு பிறகு நிச்சயமாக கணவன் தங்காது. ராகுக்கு பகை கிரகம் செவ்வாய். ராகு செவ்வாய் சாரம் பெற்று அது ராகுக்கு சஷ்டாஷ்டகமாக செவ்வாய் இருப்பதால் இதில் செவ்வாய்க்கு பகை கிரகம் புதன். செவ்வாய் புதன் சாரம் பெற்று அது செவ்வாய்க்கு சஷ்டாஷ்டகமாக புதன் இருப்பதால் விபத்தின் காரணமாக ஜாதகியுடைய உடல் உறுப்பு ஊனம் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 1 7இல் திக்பலம் இழந்த கிரகம். இந்த இருவரும் திதி சூனியத்தில் இருப்பதால் ஜாதகிக்கு திருமணம் உண்டு. 3ஆம் அதிபதியும் புதனும் கழுத்து குறிக்கும். ஏன் கழுத்து எடுக்கிறேன்? அதாவது தாலி கயிறு எங்கே கழுத்துவாங்க? கழுத்து இருக்குமா? அதனால புதனோ 3ஆம் அதிபதியா அடிக்கடி நான் செக் பண்ணுவேன். ஓகே, விஷயத்துக்கு வரேன். 3ஆம் அதிபதியும் புதனும் கழுத்து குறிக்கும். இந்த இருவருக்கும் அஷ்டமாதிபதி சனி தொடர்பு இருப்பதால் கழுத்தில் தாலி கயிறு தங்காது. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கணவனை குறிக்கும். கேது மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதியாக வந்த செவ்வாய் ராகு சாரம் பெற்று ராகு நீசமாக இருப்பதால் ஜாதகியிடம் கணவனால் நிம்மதியாக வாழ முடியாது. களத்திரக்காரர்கள் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் ரிஷபத்தில் நீச ராகு, விருச்சகத்தில் கேதுவுடன் மாந்தி இருப்பதால் இது மாங்கல்ய தோஷம் உள்ள பெண் ஜாதகம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2 மறைவு ஸ்தானாதிபதி சுக்கிரன். 2 மறைவு ஸ்தானாதிபதி
சுக்கிரன் 7ஆம் அதிபதியுடன் 2 மறைவு ஸ்தானாதிபதி சுக்கிரன் 7ஆம் அதிபதியுடன் சேர்க்கை பெற்று கடகத்தில் இருப்பதால் திருமண வாழ்க்கை பாதிக்கும். மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் இவர்களுடன் இருப்பதால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி தராது. பெண் ஜாதகத்தில் மங்களக்காரன் செவ்வாய் 8ஆம் அதிபதியின் சாரம் பெற்று சாரநாதன் சுக்கிரனுக்கு கேது மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதியும் காலப்பகை சூரியன் சுக்கிரனும் வேதகன் கிரக சேர்க்கையும் இருப்பதால் மாங்கல்ய தோஷம் உள்ள பெண் ஜாதகம் இது. 3ஆம் அதிபதியும் புதனும் இவர்களுடன் இருப்பதால் கழுத்தில் தாலி கயிறு தங்காது. ஓகே, குட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் பார்க்கவும். உங்களுக்கு தெரிந்த ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும். நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன்கள் எடுத்து சொல்லி பழகவும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.